MB சைஸ் இருக்க ஃபோட்டோவை 1 KB 5 KB 10 KBக்குள்ளால மாற்றுறதுக்கு பாசிபிள் இருக்கா? இந்த வீடியோவில் உங்ககிட்ட இருக்க எந்த ஃபோட்டோவையும் நீங்கள் ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். 1 KB 2 KB அல்லது 5 KBக்குள்ளால 10 KBக்குள்ளால இந்த மாதிரி ஃபைல் சைஸ் எங்கே கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணும்போது இல்லை எந்த வெப்சைட்ல அது உங்களோட ஃபோட்டோ சப்மிட் பண்ணும்போது இந்த கேபிக்கு உள்ளால தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கேபிக்கு உங்கள் ஃபோட்டோ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு சில வெப்சைட்டில் 5 KBக்கு உள்ளால கம்ப்ரஸ் பண்ண சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். உங்கள் ஃபேஸே அதில் தெரியாது. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஆன்லைனில் கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க அடிஷனலா எந்த சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்ககிட்ட இருக்க போட்டோ ஈஸியா கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட சிஸ்டம் லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. மொபைல் போன் இருந்தாலே போதும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் போகும். அதுல அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே வெப்சைட் லிங்க் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓபன் ஆகிடும். இப்ப டெமோக்கு நான் வந்து லேப்டாப் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றேன். நீங்க மொபைல்லே பண்ணிக்க முடியும். ஈஸியா நான் பண்ற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டோட நேம் ரெடியூஸ் இமேஜ். இந்த வெப்சைட் ஓபன் பண்ண அப்புறம் அதிலே போட்டோ சப்மிட் பண்ண ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. செலக்ட் இமேஜ்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க கேலரி உங்க சிஸ்டம் லேப்டாப்ல இருக்க போட்டோவை நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா வித் ஹைட் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில வெப்சைட்ல ஒரு போட்டோவுக்கு சிக்னேச்சருக்கு வித் இவ்வளவுதான் இருக்கணும், ஹைட் இவ்வளவுதான் இருக்கணும் கொடுத்திருப்பாங்க. பிக்சல்ஸ் இந்த மாதிரி அளவு கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க ரைட் சைடு அதை செலக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு வித் ஹைட் அந்த அளவை கொடுத்துட்டு அப்படியே வச்சு நீங்க ரீசைஸ் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த போட்டோவை 20 KBக்கு கம்ப்ரஸ் பண்ணிட்டு இதுக்கு கீழே இன்னும் எனக்கு கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போய்க்கோங்க. தென் இதுல 90% திரும்ப வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. 50% வச்சுட்டு திரும்ப நான் ரெடியூஸ் கிளிக் பண்றேன். கீழே பார்த்தீங்கன்னா 8 KBக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எவ்வளவு KB வேணுமோ அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்றது மூலமாக ஈஸியா வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப 5 KB 3 KB 2 KB வரும்போது பாத்தீங்கன்னா போட்டோட பிக்சல்ஸ் ரொம்ப அடி வாங்கும். பட் 5 KB 10 KBக்குள்ளால பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் மேக்ஸிமம் வெப்சைட்ல 50 KBக்குள்ளால தான் சொல்லியிருப்பாங்க. அதனால எந்த இஷ்யூஸ் இல்லை, நீங்க ஈஸியா வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய சிக்னேச்சரையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா 5 KBக்குள்ளால இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் MB சைஸ் இருக்க ஒரு ஃபைலை நான் வந்து அப்டேட் பண்றேன். இதை ரெடியூஸ் கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட் அவங்களே ஒரு சைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும். பட் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இன்னும் KB கம்மியாகணும் அப்படின்னா அந்த குவாலிட்டி இருக்கிறதுல நீங்கள் வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாகிட்டே வரும். உங்களுக்கு எவ்வளவு KBக்குள்ளால இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த KBக்குள்ளால நீங்கள் ஈஸியாக அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். தென் ஃபைனலாக உங்களுக்கு இந்த KB ஓகே அப்படின்னா கீழே டவுன்லோட் பட்டன் இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நிறைய நண்பர்கள் ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் என்னென்னமோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அவங்க மொபைலில் இருக்க ஸ்டோரேஜ் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஆப்பே இல்லாம இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா உங்களுடைய ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சுனா ரொம்ப பிடிச்சுனா கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கீழே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வீடியோ சந்திப்போம். அதுவரை பாய்.